ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு பையன், அம்மா என்னடா நீ வீட்டு வேலைக்கு போய் தானே என்னை படிக்க வைக்கிற? ஆமாம். என்ன இதுக்கு இப்போ நீ எங்கே வீட்டு வேலைக்கு போகிற? ஏன் உனக்கு தெரியாதா? சொல்ல. இந்த பக்கத்து தெருவில் இருக்குல்ல, புதுசாக வீடு கட்டியிருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு தான். அங்கே இனிமேல் நீ வேலைக்கு போக வேணாம். ஏண்டா? அந்த அந்த வீட்டில் இருக்கிற பையன் என் கிளாஸில் படிக்கிறான். அதுக்கு என்னடா இப்போ? அவன் நான் ஏதாவது பேசாதே, வாயை மூடுறா. உங்கள் அம்மா என் வீட்டில் வேலை செய்யுது தெரியுமா உனக்கு? நான் போடுற சாக்லேட் பேப்பர்லாம் அதான் பெருக்குது, என் ட்ரெஸ் எல்லாம் அதான் துவைக்குது, நான் சாப்பிட்டு வைக்கிற எச்சி தட்டெல்லாம் அதான் கழுவுது. என்ன திமிரா பேசுற என்கிட்ட அப்படின்னு பேசுறாமா? அப்படியா சாமி? ஆனா எனக்கு உன்னை விட பெரிய கவலை ஒன்று இருக்குடா. ஏம்மா என்னம்மா கவலை உனக்கு? அந்த வீட்டு எஜமானி அம்மா இருக்குல்ல, அது என் கிராமத்து பொண்ணுடா. நானும் அதுவும் எங்கள் கிராமத்து பஞ்சாயத்து பள்ளியில் 1 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தோண்டா. அவங்க அப்பா பெரிய பணக்காரன், அவன் நல்ல வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான், அவங்க நல்லா வந்துட்டாங்கடா. அந்த பொண்ணு என்கிட்ட, ஏய் இதை பெருக்கு, இங்கே வா, அதை எடுத்து வை, இதை தொட, இதை கழுவுன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? ஆனாலும் சாமி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீ எப்பவுமே சொல்லாத எனக்கு அந்த வீட்டில் வேலைக்கு போவாதன்னு. ஏம்மா அப்படி சொல்ற? அவ பிள்ளைய அவ எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாளோ அதே ஸ்கூல்ல நான் என் பிள்ளையையும் படிக்க வைக்கிறேங்கிற ஒரு நினைவை நீ எப்பவுமே கொள்ளுடா. நான் அதை பார்த்தேன்னா எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. நம் தாய் தகப்பனுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு, நம் குழந்தைகளுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்க நமக்கு அந்த சிறகு உடையுது? எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்றோம்? சில விஷயங்களை எங்க மிஸ் பண்றோம்? பல இறகுகளை ஏன் சேர்த்து கொள்ள மறுக்கிறோம்? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் ஒரு 7 விதிகளை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி தருகிறேன். 7 விஷயம் மறக்காம இந்த 7 விஷயங்களும் மனசுல கொண்டு போறீங்களா? 7 இறகு பிடிச்சுக்கோங்க. நம்பர் 1, கணவன் மனைவி, குழந்தைக்கு அம்மா அப்பா. இந்த 3 பேரையும் சொல்றேன். குழந்தையா இருக்கிறீங்களா? நீங்க உங்க அம்மா அப்பாவை பத்தி எவ்வளவுதான் அவர்கள் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் அதை 3வது நபரிடம் சொல்லாதீர்கள். எங்க அம்மா இப்படி, எங்க அம்மா அப்படி சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது தெரியுமா? உங்கள் தாய் தந்தையரை பற்றி அவர்கள் கிட்ட நீங்க குறை சொல்லி கேட்கின்ற பொழுது அவங்க உடனே உங்களுக்கு ஒரு ரெமெடி தருவாங்க. அந்த ரெமெடி இருக்குல்ல, அது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும், உங்க பர்சனாலிட்டியை பாதிக்கும். இன்றிலிருந்து உங்களுடைய முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் தாய் தகப்பனை பற்றி யாரிடத்திலும் குறைகள் பேச மாட்டோம் என்று மனசுல வச்சுக்கோங்க. புருஷன் பொண்டாட்டி இருக்கிறீங்களா? அவங்களுக்கு சொல்றேன். மனைவியை பற்றி கணவனும், கனைவி பற்றி மனைவியும் 3வது நபரிடம் குறை சொல்லாமல் இருங்கள். ஏன் தெரியுமா? அப்போதான் அந்த 3வது நபரனுடைய என்ட்ரி அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கும். போதுமானது உங்கள் குடும்பம் பிரிவதற்கு. 3வது நபரை உள்ளே அழைப்பதே நீங்கள் பேசுகின்ற குறைபாடுகள் தான். முதல் விஷயத்தை சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு சண்டை போட்டுக்கலாம், நாளைக்கு நீங்க சேர்ந்துக்குவீங்க. அதனால் 3வது நபரிடம் இப்பொழுது இருக்கக்கூடிய மனப்பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருங்கள். இதோ ஒரு இறகை தந்திருக்கிறேன், மனசுல வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? கேட்கிறவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? முடிஞ்ச அளவுல உங்களுக்கு கொடுக்கிற அட்வைஸ் இருக்குல்ல, எங்க வீட்டில் எங்க அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்லுவாங்க. எங்க வீட்டில் வந்து சித்தப்பா பெரியப்பா அத்தெல்லாம் வருவாங்க, எங்களை ஸ்ட்ரைட்டா நிக்க வச்சு அட்வைஸ் சொல்ல சொல்லுவாங்க. உங்களுக்கு நடந்திருக்காது? நடந்திருக்கா? நடந்திருக்கா? எங்க வீட்டில் வந்து 5 பேர் வருவாங்களா, அதுல ஒரு சித்தப்பா இருக்காரு. அவர் ஒன்று விட்ட சித்தப்பா தான். அவருக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? அவருக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது.
45 நிமிஷம் பேசுவாருங்க, சீரழிச்சிருவாருங்க வாழ்க்கையே. நான் என்ன சொல்றேன், நாம பேசுற நம் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்குமா தெரியும் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் வருவதற்கான விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. முதல் விஷயம், உங்கள் குடும்ப பிரச்சனைகளை 3வது நபரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நம்பர் 1. நம்பர் 2, உங்களுடைய பொருளாதார சிக்கல்களை இன்னொருத்தன் காதுல போடாதீங்க. அது அவனுக்கு அவசியமே இல்லை. பணக்காரா இருக்கிறீங்களோ ஏழையா இருக்கிறீங்களோ போடாதீங்க. நம்பர் 3, ஏதாவது வீக்னஸ் இருக்கும்ல, பொம்பளை பிள்ளைங்களா கவனிச்சுக்கோங்க. எனக்கு இதை பார்த்தா படபடப்பாயிடும், சொல்லாத. பயன்படுத்துவாங்க, கேட்குறவங்க அதை பயன்படுத்துவாங்க. வீக்னஸை வெளியில சொல்லாதீங்க. நம்பர் 4, ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு திரியாதீங்க. சொல்லிட்டா உடனே அது காணாமல்லாம் போவாது, திரியாதீங்க. 5வது, செஞ்ச உதவியை 3வது ஆளுக்கு சொல்லிட்டு தெரியாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப சுலபமாக சொல்லிட்டேன் நான். ஆழமான விஷயம். வீட்டில் போய் 1 2 3 4ன்னு எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 6வது விஷயம் சொல்லவா, உங்களுடையது எது இல்லையோ அதை தொடாதீங்க. 7வது விஷயம் சொல்லவா, விழும்பொழுதெல்லாம் எழுங்க. விழும்போதெல்லாம் எழு. விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி, எழுவது தோல்வியே அல்ல. பார்த்துக்கலாம்டா. நான் இப்படி கேட்கிறேன், என்னை இங்க இருக்கிற இந்த கூட்டம், நான் பேசுகிறேன் என்றவுடன் வந்தீர்களே, என்னை உங்களுக்கு எத்தனை வருடங்களாக தெரியும்? 4 3 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 4 வருஷம், 13 வருஷம். நான் ஒரு 15 வருஷம். நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னு சொல்றீங்கல்ல, உங்கள் வரைக்கும் நான் வந்து சேருவதற்கு 30 ஆண்டுகள் நான் உழைத்திருக்கிறேன். 30 வருஷம் உழைச்சிருக்கிறேங்க. என் கூட பயணம் செய்தவர்கள் எல்லாம் இன்றிலிருந்து 27 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே புகழ் பெற்று விட்டார்கள். ஆனால் நான் இந்த நிலைக்கு வருவதற்கு கடந்த 3 ஆண்டுகள் தான் ஆகின என்றால், அதற்கு முன்னால் 27 ஆண்டுகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் கடமையை நான் செய்து உழைத்துக் கொண்டே இருந்திருக்கிறேன். உங்க கையில மொபைல் இருக்குது, இத நான் வந்து பேசுறேன்னா, நான் எங்கேயோ போய் தானே பேசுறேன், என் வீட்டுல இருந்தா பேசுறேன். கால் வீங்க பயணம் பண்ணிட்டு போய் பேசியிருக்கேங்க நானு. சாதாரணமாக எந்த சாதனையும் இல்லை என்பதனை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். விழும்பொழுதெல்லாம் எழுங்கள். இந்த வார்த்தையை நீங்க நல்ல ஆழ் மனசுல கட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு. பல நேரங்களில் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்குல்ல, இந்த உடல் உறுப்புகளை நம்முடைய கண்ட்ரோல்ல நாம வைக்கணுங்கிறது ஒரு இறகு. உதாரணமா இது இருக்கு, நானும் 5-6 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன், பதில் வர்றதில்லை. இந்த ஆம்பளைங்க அப்பாமார்கள் இதை எடுத்துக்கிட்டு எதுக்கு பாத்ரூம் போறீங்க? வீட்டில் இந்த கை தட்டுனதெல்லாம் பாதிப்பு. நான் கேட்டான்னு சொன்னாங்க, நீங்கெல்லாம் இப்போ தனியாக போகிறதுக்கு பயமா உங்களுக்கு பாத்ரூமுக்கு? சைக்காலஜி அப்படிதான் சொல்லுது. நான் சொல்லவா, தனியா போவெல்லாம் பயம் இல்லை, இதை தனியா விட்டுட்டு போக பயம். என்ன பாஸ்வேர்டு, இவ்வளோ பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சிருந்தேன்னா PhD நான் 3 வருஷத்துல முடிச்சிருந்திருப்பேன். 9 வருஷம் ஆச்சு நான் முடிக்க.